எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது கற்பனை ஆன்மீகம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கற்பனை வேணா கூட அடிச்சு விடலாம். ஏன்னா கேட்குறவங்க எளிமையான ஆளாக இருந்தால் சொல்கிறவனுக்கு கொண்டாட்டம். புரியுதுங்களா? நான் அங்கே போனேன், இங்கே போனேன், எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி ஆச்சு, எனக்கு இது நடந்தது, அது நடந்தது, எல்லாமே ஆன்மீகன்ற ஒரு பேரில் இதுக்குள்ள ஒரு வளையத்தை சுற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாமே கற்பனை. உண்மையான கிளைமேக்ஸ் எதுனா இறுதி கட்ட போர். உனக்கும் உன் உடலுக்கும் நடக்கிற இந்த ஜீவ போராட்டம் தான், மரண அவஸ்தை தான் உண்மையான கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸை எவன் உணர்ந்து எவன் ஜெயிச்சு தனக்குள்ள இருக்கிற தன் ஆற்றலை வலிமையை கட்டுப்படுத்தி வைக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. மற்றதெல்லாம் போய் ட்ராமா டமாசு தான். என்னால் கூட எவ்வளோ கதை சொல்ல முடியும், ஆனால் என்னால் அப்படி சொல்கிறதுக்கு மனசு ஒத்துக்கலை. ஏன்னா நான் உண்மையை உணர்ந்தாள். உன்னோட ஆன்மீகமே ஒரு குவாண்டம் தேரி தான். அறிவியலை மையப்படுத்தி தான் உன்னோட முன்னோர்கள் கடவுள்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனது. அந்த அறிவியலை நீ பார்க்காம ஆன்மீகமாக பார்த்து, அதாவது பயபக்தியாகவே பார்த்து உன்னோட அறிவு வேலை செய்யலை. பயபக்தி இருக்கணும், ஆனால் எதை ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே எதை பற்றியும் தெரிஞ்சிக்காம இதே மாதிரி அடிமையாக இருந்து என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன்றவனுக்கு ஆன்மீகம் ஒத்து வராது. அப்போது ஆன்மீகம் எதை புரிஞ்சுக்கணும்னா, உன்னோட இறுதிக்கட்ட போரில் என்ன நடக்குது, அதாவது உன் உயிருக்கும் உடம்புக்கும் உனக்குள்ளே என்ன நடக்குது, அந்த உணர்வை கண்டுபிடிச்சி அதை தெளிவாக்கி கொள்வது தான் ஆன்மீகம். நன்றி, வணக்கம்.